நீ பரவாயில்ல. இன்னைக்கு சாயந்தரம் நான் ஒருத்தன்ட்ட மாட்டினானே. நீங்களா? அவன மாதிரி உங்களுக்கா? நிலைமை மோசமாயி. என்னன்னாச்சு சொல்லுங்க. திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல புளியம்பட்டி பஸ் ஏறி 3 பேர் சீட்ல 3 சீட்டு முன்னாடி சன்னல் ஓரமா போய் உட்கார்ந்தேன். சரிண்ணே. பஸ் ஸ்டாண்டை விட்டு தான் வெளியில வந்துச்சு. ஒருத்தன் ஒடியாந்தி என் பக்கத்துல உட்கார்ந்தான். சரி. பட்டையெல்லாம் போட்டிருந்தான். வெளிப்பட்டை மட்டும் இல்லை, உள்பட்டையும் போட்டுருப்பான் போல, எனக்கு தெரியல. பசு எங்கே போகுதுன்னா புளியம்பட்டி போகுதுன்னு. அப்படிலாம் போகக்கூடாதே அப்படின்னா கிரகத்தை கூட்டுறான்டான்னு எந்திரிக்க போனேன். கம்பியோட கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான். உக்காரு உக்காரு. நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன். என்னென்ன ஊர் வரும்னு கேட்டான். புது பஸ் ஸ்டாண்டு, அனுப்பர்பாளையம், பூண்டி, அவினாசி, புளியம்பட்டி. அதான் ரூட்டு. அப்படிலாம் வரக்கூடாதுன்னா நம்ம எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே வர்றான். எடுத்தும் தொலைய மாட்டுறான். உப்புங்கிறான், உக்காந்துக்கிறான். நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன். அண்ணே அப்படின்னா, தம்பி அப்படின்னு. ஏன்னா அவன் பேசலை, பகவான் பேசுகிறான். அவினாசி ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்கு. அவினாசியை தூக்கி அனுப்பர்பாளையத்தில் வைக்கணும். சரி. அனுப்பர்பாளையத்தை தூக்கி புளியம்பட்டியில் வைக்கணும். என்ன சொல்கிறாயின்னு கேட்டான். முடியாதுன்னா வாந்தியை வாயில் விட்டுருவான். அப்படியே செய்வோம்னே அப்படின்னே. நாங்கள் பேசினதை பின்னாடி 2 பேர் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கானுவோ. சரிண்ணா. அதில் ஒருத்தன் சொன்னால் முன்னாடி பாடுறா 2 குடியார பயில்கள் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா. குடிச்சது அவன் மாட்டினதன்னா. இன்னொருத்தன் சொன்னால் இவன் கொஞ்சமாக தான் ஏற்றிருப்பான் போல இருக்கு. அந்த மூக்கு நீளமாக இருக்கவன் தாண்டா ஃபுல்லாக ஏற்றிருப்பான் போல இருக்கு. இவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் போடுறான்னா. உண்மையிலே இந்த சமூகத்திலே யாருக்கு தெரியுமா கோவில் கட்டி கும்பிட வேண்டும்? சொல்லுங்கண்ணே. தினம் தினம் குடிகார கணவனோடு குடும்பம் நடத்துகிறாளே அந்த பெண்ணுக்குத்தான் இந்த சமூகத்திலே கோவில் கட்டி கும்பிட வேண்டும்.